இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளையும் மூடிட்டாங்கன்னு டாஸ்மாக் நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட், அண்ணாமலை அவர்கள் பாஜகவில இருந்து விலகி ராஜினாமா பண்ணிட்டாரு. புது கட்சி ஒண்ணு தொடங்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட இயக்கத்துல 4 மணி நேரத்துல 5 லட்சம் பேரு இணைஞ்சிருக்காங்க. தேர்டு, KN நேரு அவர்கள் வந்து நகராட்சி நிர்வாகத்துறையில 2538 பணியிடங்களை நிரப்ப 634 கோடி லஞ்சம் வாங்கினதா அவர் மேல புகார் வந்ததை அடுத்து அவர் மேல வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. நாலாவது, தனியார் பள்ளிகள் வந்து லேட்டா வர்ற மாணவர்களை வகுப்பறைக்கு வெளியவோ இல்ல வீட்டுக்கோ அனுப்பக்கூடாதுன்னு பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணுனா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது, நம்ம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தது சட்டமன்றம் அடுத்து எப்ப நடக்கும்னு எதிர்பார்த்தோம்ல, அது வந்து வர 18ஆம் தேதி நடக்கும்னு சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நேரடியா ஒளிபரப்ப போறாங்க. ஆறாவது, தனியார் பள்ளிகள் வந்து கல்வி கட்டணத்தை வெளிப்படையா சொல்லணும்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்த்து தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கம் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. சென்னை உயர் நீதிமன்றம் வந்து கல்வி கட்டணத்தை வெளிப்படையா சொல்லலாம், அது வந்து ஒன்னும் கருப்பு பணம் கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. ஏழாவது, முதலமைச்சர் விஜய் சார் முஸ்லீம் லீக் கட்சியோட ஃபவுண்டர் காயிதே மில்லத்தோட 131வது பிறந்த நாளான இன்னைக்கு அவரோட நினைவிடத்துல போய் அவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தாரு. அதுல ஸ்பெஷல் வந்து என்னன்னா, விஜய் சார் வந்து அவரோட நினைவிடத்துக்கு செருப்பு போடாம போயிருப்பாரு. அதுதான் இன்னைக்கோட ட்ரெண்டிங்கா இருந்தது. எட்டாவது, இன்னைக்கு தமிழக அரசோட முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றுச்சு. அதுல விஜய் சார் வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, அமைச்சர்கள் யாரும் தப்பு பண்ணக்கூடாது, அப்படி தப்பு பண்ணுனா அவங்க மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது, அவங்களுக்கு கீழே பணியாற்றுபவர்களையும் தப்பு பண்ணாம பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. கிளீன் கவர்மெண்டா இருக்கிறது தான் நம்மளோட இலக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு.